அத்தியாவசிய பொருட்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதிலே அல்லது விலை விஷயங்களிலே இன்னும் சாதகமான ஒரு சூழலை இந்த நாட்டிலே நாங்கள் காணவில்லை. எனவே அரசாங்கம் என்னதான் சொன்னாலும் மனிதனுடைய வயிற்றோடு சம்பந்தப்பட்ட அன்றாட தேவைக்கான அத்தியாவசிய பொருட்கள் ஒரு 10-15 பொருட்கள் அதை நியாய விலையிலே எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய முறையிலே செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதிலே நீங்கள் தவறு விடுவீர்களாக இருந்தால் மக்கள் பாதைக்கு வருவதை உங்களால் தடுக்க முடியாமல் போய்விடும். எனவே அரிசி விஷயத்தில் கூட இன்னும் மக்களுக்கு சரியான ஒரு முறையிலே குறைந்த விலையிலே அல்லது சாதாரண விலையிலே அந்த அரிசியை பெற முடியாத துர்ப்பாக்கிய நிலை வந்திருக்கிறது. அதேபோல உப்பு விஷயம், அதை கூட ஒரு சில வாரங்களிலே உங்களால் தீர்த்து வைக்க முடியும். ஆனால் ஏன் அதை இன்னும் காலதாமதப்படுத்தி சென்றீர்களோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த நலன்புரி நடவடிக்கைகள் இந்த நாட்டிலே மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. மக்களுடைய பொருளாதார பின்னடைவுகளும் அவர்களுக்கான பொருளாதார சீரின்மைகளும் என்பது நலன்புரி நடவடிக்கைகளில் தங்கியிருக்கின்ற ஒரு மக்கள் குழாமை அது உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த நலன்புரி நடவடிக்கைகள் சரியான முறையில் மக்களுக்கு சென்றடைகிறதா, அவர்கள் அதனை அனுபவிக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டிலுடைய அந்த நலன்புரி நடவடிக்கைகளுக்கான விடயங்கள் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல, நான் பார்த்த பல மாவட்டங்களில் இவ்வாறான பின்னடைவுகள் காணப்படுவதனால் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். கிடைக்க வேண்டிய பலருக்கு இந்த நலன்புரி நடவடிக்கைகள் கிடைக்கவில்லை. ஆனால் யாருக்கு கிடைக்கக்கூடாதோ வசதி படைத்தவர்களுக்கு இந்த நடவடிக்கைகள் நலன்புரி திட்டங்கள் கிடைத்திருக்கிறது. இது ஒரு உடனடியான வேகமான மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு உரியவர்கள் பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். பெருந்தோட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பொறுத்தவரையிலே அங்கு வறுமை நிரந்தரமாக கொண்டிருக்கின்றது. ஆனால் வறுமை என்பது வெறுமனே இந்த சம்பள தொகையில் மட்டும் நிர்ணயிக்கப்படுவதல்ல, மாத்திரம் தங்கியிருக்கவில்லை. அது மாறாக அது ஒரு மல்டிபசன்ட் பல்முகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மலையகத்திலே குறிப்பாக பெருந்தோட்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு காணி உரிமை இல்லை, வீட்டு உரிமை இல்லை, கல்வி உரிமை இல்லை, சுகாதார உரிமை இல்லை என்ற காரணங்களினாலே அவர்கள் இலங்கையில் மிகவும் மோசமான முறையிலே பாதிக்கப்பட்ட வறிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மார்ச் மாதம் நிகழக்கூடிய அந்த வரவு செலவு திட்டத்தின் போது மலையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பெருந்தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களை பொறுத்தவரை மக்களுக்காக சம்பளத்தை அதிகரித்து தரும்படியான கோரிக்கையை நான் நிச்சயமாக உரிமையுடன் பேரவாவுடன் விற்க விரும்புகின்றேன். இன்றைய விலைவாசி உயர்வின் அடிப்படையிலே அடிப்படை சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழ் போக்கூட்டு முறையில் நாங்கள் விடுவிக்க விரும்புகின்றோம். அந்த அடிப்படை சம்பளத்துக்கு மேலதிகமாக வரிய கொடுப்பனவு, நிறை கொடுப்பனவு எல்லாம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகின்றோம். இதை நான் நேரடியாகவே எங்களது ஜனாதிபதி, உங்களது கட்சி தலைவர் அனுரகோல் சாநாயக் அவர்களுக்கு நான் நேரடியாக கோரிக்கை விடுக்க விரும்புகிறேன். வடமாகாணத்தில் உள்நாட்டில் போரின் மூலம் சொல்லனா துயரங்களை அமைத்த எமது மக்களுக்கு எமது அரசு மூலம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த நாட்டில் ஏற்படுத்த என்னால் இயன்றவரை முயற்சிப்பேன் என எனது மக்களுக்கு நான் உறுதியளிக்க விரும்புகின்றேன். கடந்த போரினால் ஏற்பட்ட தாக்கங்களிலிருந்து எமது மக்கள் இன்னும் விடுதலை பெற்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். பல ஏக்கர் மக்களின் காணிகள் இன்னும் அவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் பழைய அரசாங்கங்களினால் இழுத்தடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அத்துடன் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் பல வீதிகள் மக்கள் பாவனைக்காக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அவை அனைத்தையும் திறந்துவிட்டு மக்களின் சுதந்திரமான நடமாட்டத்துக்கும் மத தலங்களுக்கும் சென்று வர நாங்கள் எமது அனுமதியை வழங்க ஏற்ற நடவடிக்கைகள் எடுப்போம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே ஏற்றுமதி செய்யக்கூடிய பாரிய பயிர்கள் எல்லாம் இருக்கின்றது. விவசாயத்துறை எடுத்து கொண்டாலும் இந்த நாட்டுக்கு தேவையான அதிகமான பெரும்பான்மை உற்பத்தியிலே கிழக்கு மாகாணம் உதவி செய்கின்றது. விவசாயம் மாத்திரமல்லாமல் சுற்றுலா, பழங்கள் மற்றும் காய்கறிகள், வணிக அளவிலான செய்கைகள், மாம்பழம் போன்ற மசாலா பொருட்கள், முந்திரிகை, அலங்கார மீன், கைத்தறி மற்றும் பெட்ரிக், மீன்வளம் மற்றும் மீன்வளர்ப்பு, பனை, கைவினைப் பொருட்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றன. இவைகளை சந்தைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை ஏற்றுமதி அதிகார சபை செய்ய வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலிருந்து இருக்கின்ற 9 மாகாணத்திலும் மாகாண ரீதியிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பயிர்களை ஊக்குவிப்பதற்கான ஏற்பாடுகளை புதிய அரசாங்கமும் அமைச்சர்கள் செய்ய வேண்டும். அவருடைய ஊக்குவித்து அவர்களுக்கு மானியங்களை வழங்கி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை